கையில் எவ்வளவு பணம் எடுத்து செல்லலாம்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சொல்வது இதுதான். தமிழகத்துக்கு ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. பிறகு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் பொதுமக்கள் கையில் எவ்வளவு பணம் எடுத்துச் செல்லலாம் என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். அதன்படி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதன் பிறகு மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தி ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் முடியும் வரை அமலில் இருக்கும். தேர்தலை முறையீடின்றி அமைதியான முறையில் நடத்தி முடிப்பதற்காகத்தான் இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் சில கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக அதிக அளவில் பணம் எடுத்து செல்லக்கூடாது. அதன்படி ரூபாய் 50,000 வரை ஆவணங்கள் தேவையில்லை. மாறாக ரூபாய் 50,000க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் கையில் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுவிடும். இதனால் பொதுமக்கள் கையில் அதிக அளவில் பணம் எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்லும் போது அதற்கான உரிய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதலாக வாய்ப்புள்ளது.